அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே நம்ம வீடியோவா ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில பயாலஜி 6th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கக்கூடிய டேர்ம் 1 5th லெசன் விலங்குலகம், இந்த லெசன் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பாக்ஸ்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இங்க ஒரு இமேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. உயிரினங்களின் பல்லுயிர் தன்மை. உயிரினங்களை எப்படி நம்ம வகைப்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு செல் கொண்டவை, பல செல் கொண்டவை அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்துறோம். இப்படி தாவரங்கள் நம்ம வகைப்படுத்தி இருந்தோம் இல்லைங்களா? பூக்கும் தாவரங்கள், பூவா தாவரங்கள், திறந்த விதையமைப்பு, மூடிய விதையமைப்புன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி விலங்குலகத்துல விலங்குகளையும் நம்ம வகைப்படுத்துறோம். ஒரு செல் உயிரினா என்ன, பல செல் உயிரினா என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ண டேபிள் இருக்கும். அதுல நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்க, தகவமைப்பு. தகவமைப்புனா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாடி பார்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, எந்தெந்த உயிரினங்களுக்கு எந்தெந்த மாதிரியான பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பத்தி பேசுறதுதான் நம்ம தகவமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு இப்ப பறவைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பறவைகளுக்கு இறக்கை இருக்கும், உறுதியான மார்பு தசை இருக்கும், எடை குறைவான எலும்பு. அவங்களோட போன்ஸ் எல்லாமே ரொம்ப வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கும். அது பறக்கிறதுக்கு அதுவுமே ஒரு நல்ல ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுவே மீனா இருந்தா மீனுக்கு துடுப்பு இருக்கும், செவில்கள் இருக்கும், படகு போன்ற உடல் அமைப்பு அதுவும் இருக்கும். ஓனான்னா அசைக்கக்கூடிய கண்ணிமைகள், செதில்களால் ஆன தோள்கள். அப்போ ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் வாய்ந்த உறுப்புகள் அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா? பறவைக்கு இருக்கிறது மீனுக்கு இருக்காது, மீனுக்கு இருக்கிறது ஓனானுக்கு இருக்காது. அந்தந்த உயிரினங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய பாடி பார்ட்ஸ் அப்படிங்கிறது மாறுது இல்லைங்களா? அதைத்தான் நம்ம தகவமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்த பாக்ஸ் பாருங்க. சிங்கப்பூரில் உள்ள ஜீராங் பறவைகள் பூங்காவில் பென்குயின் பறவைகள் பனிக்கட்டிகள் நிரம்பிய ஒரு பெரிய கண்ணாடி கூண்டினுள் 0 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கும் குறைவான வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகின்றன. சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஜீராங் அப்படிங்கிற பறவைகள் பூங்கால பென்குயின் வச்சு வளர்த்திட்டு இருக்காங்க. அதை பராமரிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி கிளாஸ்க்குள்ள நிறைய பனிக்கட்டிகளை போட்டு அதுக்குள்ளதான் அவங்க அந்த பென்குயினை அவங்க பராமரிச்சுட்டு வர்றாங்க. ஏன்னா அந்த பென்குயின் வாழ்றதுக்கு ரொம்ப குளிர்ச்சியான ஒரு சூழல் தேவைப்படுது. அப்போ எந்த அளவுக்கு குளிர்ச்சியானதுன்னு பார்த்தா 0 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கும் குறைவான அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்கள பராமரிக்கிறதுக்குனே இந்த செட்டப் அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதுதான் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். அது யார் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்கன்னா, சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஜீராங் பறவைகள் பூங்கா. அடுத்தது பாருங்க, ஒரு செல் உயிரிகளுக்கும் பல செல் உயிரிகளுக்குமான டிஃபரன்ஸ். நம்ம முன்னாடி இமேஜ்ல சொன்ன மாதிரி இப்போ டீடைல்டா பார்க்கலாம். ஒரு செல் உயிரிகள் அப்படின்னா அந்த உயிரினத்துக்கு மொத்தமா ஒரே ஒரு செல் மட்டும்தான் இருக்கும். இதுவே பல செல் உயிரிகள்னா பல செல்கள் இருக்கும். இப்ப எப்படி நம்ம ஹியூமன் பாடியிலேயே பல வகையான செல்கள் இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரிதான் ஒரு செல்லே வாழ்க்கை செயல்கள் அனைத்தையும் மேற்கொள்கின்றது. இப்போ ஒரு செல் உயிரினா அந்த உயிரினத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு செல் தான் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ண முடியும்? அவங்களோட எல்லா தேவைகளையும் அவங்க ஒருத்தரே தான் பூர்த்தி செஞ்சுக்கணும் இல்லைங்களா? இதுவே பல செல் உயிரிகள் அப்படின்னா செல்களுக்கு இடையே பணிகள் பிரிக்கப்படுகின்றன. வெவ்வேறு செல்கள் வெவ்வேறு செயல்களை செய்வதற்கேற்ப சிறப்பு அம்சங்களை பெற்றுள்ளன. நிறைய செல் இருக்குதுன்னா அவங்களே குரூப்பா பிரிஞ்சுக்கிறாங்க. சரி, நான் இந்த வேலையை செய்யறேன், நீ இந்த வேலையை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு செல்லுக்குள்ளேயே அந்த டிவிஷன் அப்படிங்கிறது இருக்குது. அவங்க எல்லாருமே பிரிச்சு ஈக்குவலா ஷேர் பண்ணி எல்லா வேலையுமே செஞ்சுக்கிறாங்க. ஒரு செல் உயிரிகள்ல பொதுவாக இவை அளவில் மிகச்சிறியவை, நுண்ணோக்கியால் மட்டுமே பார்க்க இயலும். ஒரு செல் உயிரிகள் எதையுமே நம்மளோட கண்ணால பார்க்கவே முடியாது. ஏன்னா அது ரொம்ப மைன்யூட்டா குட்டியா இருக்கும். அப்ப அதை மைக்ரோஸ்கோப்போட உதவியால, நுண்ணோக்கியோட உதவியால மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். இதுவே பல செல் உயிரிகள்னா அளவில் பெரியவை, நம்ம நார்மலா நம்ம கண்ணை வச்சே வியூ பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு மனுஷனா இருக்கட்டும், இல்ல ஒரு குரங்கா இருக்கட்டும், ஏதாவது ஒரு விலங்கா இருக்கட்டும், இது எல்லாமே பல செல் உயிரிகளுக்கு எடுத்துக்காட்டு தான். இவங்க எல்லாரையுமே நம்ம கண்ணாலேயே பாக்குறோம் இல்லைங்களா? ஒரு செல் உயிரினா மிகச்சிறியது, பல செல் உயிரினா ஓரளவுக்கு பெருசா இருக்கும். இவற்றில் திசுக்கள், உறுப்புகள் மற்றும் உறுப்பு மண்டலங்கள் எதுவுமே கிடையாது. நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான், ஒரு செல் உயிரில ஒரே ஒரு செல் மட்டும்தான் இருக்கும். அப்ப கண்டிப்பா வேற யாருமே இருக்க மாட்டாங்க. மொத்த வேலையும் அந்த ஒரு செல்லே செஞ்சுக்குது. இதுவே பல செல் உயிரிகள்னா திசுக்கள் இருக்காங்க, உறுப்புகள் இருக்கிறாங்க, உறுப்பு மண்டலங்களும் இருக்கிறாங்க. செல்களின் அளவு அதிகரிப்பதன் மூலம் வளர்ச்சி நடைபெறுகிறது. ஒரு செல் உயிரில ஒரே ஒரு செல் மட்டும்தான் இருக்குது. அவங்க வளரணும்னா அந்த ஒரே ஒரு செல் மட்டும் வளரணும். இதுவே பல செல் உயிரிகள்ல செல் பிரிவு மூலம் செல்களின் எண்ணிக்கை அதிகரித்து வளர்ச்சி நடைபெறுகிறது.
செல் ஆல்ரெடி நிறைய இருக்காங்க இல்லைங்களா, அவங்க இன்னும் வந்து பிரிவாங்க. ஸோ பிரிவது மூலமாவே வந்து செல்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க இப்போ ஒரு செல் இருக்குதுன்னா அதுவே வந்து 2ஆ பிரியும். அந்த மாதிரி ஒவ்வொரு செல்லும் பிரிய அந்த கவுண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்ப அந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆக அந்த இடத்துல வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து முக்கியமான விஷயம் பாருங்க, எக்ஸாம்பிள்ஸ். சோ ஒரு செல் உயிரிக்கு எடுத்துக்காட்டு அமீபா, பாரமீசியம், யூக்ளினா இது எல்லாத்தையுமே சொல்லலாம். பல செல் உயிர்களுக்கு எடுத்துக்காட்டு மண்புழு, மீன், தவளை, பல்லி, மனிதன், இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச விலங்குகள் எல்லாத்தையுமே சொல்லலாம். சோ இப்ப உங்களுக்கு இந்த இடத்துல கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, இதுல இருந்து ஏதாவது ஒரு 3ஐயும் இதுல இருந்து ஏதாவது 1ஐயும் கொடுத்துட்டு பொருந்தாத ஒன்றை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சோ அப்ப நமக்கு வந்து அந்த இடத்துல ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சிருந்தாவே போதும் இல்லைங்களா. சோ நமக்கு வந்து பிரிச்சு பார்க்க தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாம் பல செல் உயிரினங்கள், இது வந்து ஒரு செல் உயிரி அப்படின்னு சொல்லிட்டு. மேக்சிமம் வந்து நம்ம கேள்விப்பட்ட பேர் ஏதாவது வந்துச்சுனாவே அது பல செல் உயிரியா தான் இருக்கும். நம்ம கேள்விப்படாத பேர் ஏதாவது வருது அப்படின்னா, அதாவது இந்த பாக்ஸ்ல நான் சொல்றேன். சோ இதெல்லாம் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல பார்த்து பேசக்கூடிய விஷயங்கள் இல்ல. சோ அப்ப இது எல்லாமே என்னது, ஒரு செல் உயிரினங்கள் அப்படி கூட வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு क्वेश्चनக்கு நமக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா உடனே வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணாம எலிமினேட் பண்றதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு क्वेश्चन அப்ரோச் பண்ணும்போது ஆன்சர் தெரியலன்னா எப்படி எலிமினேட் பண்ணலாம்னு தான் நம்ம வந்து யோசிக்கணும். சோ அதை விட்டுட்டு நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணோம்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்ன லாஜிக் தான் இருந்திருக்கும், அதை வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அடுத்த பாக்ஸ் பாருங்க. பருவ மாறுபாட்டின் காரணமாக விலங்குகள் ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு செல்வது வலசை போதல் எனப்படும். சோ வலசை போதல் 6th தமிழ் புக்லயே வந்து நம்ம பார்த்திருப்போம் இல்லைங்களா. பறவைகள் வந்து இடம்பெயர்தலுக்கு பேர் வந்து வலசை போதல் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போகுது, அததான் வந்து வலசை போதல்னு சொல்றோம். ஏன் போகுது, இந்த இடத்துல இருக்கக்கூடிய பருவநிலையில வந்து ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கும், அதை தாக்கு பிடிக்க முடியாததுனால வேற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சோ அப்போ தமிழ்நாட்டுல எந்தெந்த இடங்கள் வந்து எந்தெந்த இடத்துல சரணாலயங்கள் இருக்குது அப்படின்னா, வேடந்தாங்கல், கோடியக்கரை, கூடன்குளம், இன்னுமே சரணாலயங்கள் இருக்குது. ரொம்ப இதா இருக்கிறது, பாப்புலரா இருக்கிற இந்த 3 வந்து நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. வேடந்தாங்கல், கோடியக்கரை, கூடன்குளம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பறவைகள் சரணாலயங்கள். சோ நமக்கு வந்து தமிழ் ஓல்டு புக்ல வந்து இந்த பறவைகள் லெசன் இருக்கு, இந்த சரணாலயங்கள் பத்தின கொஞ்சம் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அதுலயும் வந்து நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். பல பறவைகள் வெளிநாடுகளான சைபீரியா மற்றும் ரஷ்யாவில் இருந்து வேடந்தாங்கல் வருகின்றன. அதே போல் கோடை மற்றும் வறட்சி அதிகமுள்ள காலங்களில் நம் நாட்டு பறவைகள் வெளிநாடுகளுக்கு வலசை போகின்றன. எனவே இவை வலசை போகும் பறவைகள் என்று அழைக்கப்படுகின்றன. சோ நம்ம கண்ட்ரீஸ்ல இருந்து ஏதாவது ஒரு கோடை காலத்துல வெயில் தாக்கு பிடிக்க முடியாததுனாலயோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்னால நம்ம பறவைகள் வெளிநாடுகளுக்கும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி வெளிநாடுகள்ல இருக்கிற பறவைகளும், எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்களேன், சைபீரியா, ரஷ்யா. சோ அந்த பறவைகளும் அங்க இருக்கக்கூடிய அந்த வெதர் அப்படிங்கறத தாக்கு பிடிக்க முடியாம நம்ம நாட்டுக்கும் வந்து வலசை போதல் வந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ அந்த மாதிரி போயிட்டு வர்ற அந்த பறவைகளுக்கு பேரு வலசை போகும் பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நேம் கொடுப்போம். அடுத்தது பாருங்க. சில விலங்குகள் அதிகப்படியான குளிரை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி கொண்டு உறக்கத்தில் ஈடுபடுகின்றன. இந்நிலைக்கு குளிர்கால உறக்கம் என்று பெயர். சோ இப்போ பறவைகள் வந்து பருவநிலை மாற்றம் காரணமா வலசை போறாங்கன்னு பார்த்துட்டோம். ஒரு சிலர் இருப்பாங்க, ஒரு சில குட்டி குட்டி உயிரினங்கள் இருக்கும், அதனால வலசை போதலும் பண்ண முடியாது. அது அவங்களோட பாடி நேச்சரே எப்படி இருக்கும்னா, உங்களால வெதர் தாங்க முடியலன்னா நீங்க வந்து உங்க உடம்புக்குள்ள போய்க்கோங்க, வெளியில இருக்கிற அந்த அவுட்டர் ஏரியாவை வச்சு நான் உங்களை கவர் பண்றேன் அப்படின்ற மாதிரிதான் காட்ஸ் கிஃப்டாவே வந்து அவங்களுக்கு அவங்களுடைய உடம்பு அப்படிங்கறது அமைஞ்சிருக்கும். சோ இதுக்கு வந்து 2 எக்ஸாம்பிள் சொல்லலாம். கோடை காலத்துல வெயில தாங்க முடியலன்னா ஒரு சில பறவைகள் ஒரு சில உயிரினங்கள் என்ன பண்ணும், குளிர்காலத்துல குளிர தாக்கு பிடிக்க முடியலன்னா ஒரு சில உயிரினங்கள் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. குளிர தாக்கு பிடிக்க முடியாத உயிரினங்கள் டக்குன்னு எல்லா வேலையும் நிறுத்திட்டு தன்னோட உடம்புக்குள்ள போயிட்டு படுத்து தூங்கிரும். சோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து ஆமை. அப்படி போய் குளிர்காலத்துல அது உறக்கத்தை மேற்கொள்றதுக்கு பேரு நம்ம குளிர்கால உறக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி வெயில் டைம்ல நடந்தா என்ன பண்ணுவாங்க, வெயில் டைம்லயும் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து பண்ணுவாங்க. வெயில் அதிகமா இருக்குன்னா அதை தாக்கு பிடிக்க முடியாம தன்னோட வேலை எல்லாத்தையுமே நிறுத்திட்டு உடனே தன்னுடைய உடம்புக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்குவாங்க, தூங்குறக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ அதை வந்து நம்ம கோடைக்கால உறக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கோடைகால உறக்கத்தை மேற்கொள்ற ஒரு உயிரினம் எது அப்படின்னு பார்த்தோம்னா நத்தை. அடுத்து பாருங்க. கங்காரு எலி எப்பொழுதும் நீர் அருந்துவதே இல்லை, அது தான் உண்ணும் விதைகளிலிருந்தே நீரை பெறுகிறது. சோ கங்காரு எலி, இங்க பக்கத்துல இமேஜ் இருக்குது பாத்தீங்களா,
இந்த கங்காரு எலி வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா தண்ணி எதுவுமே குடிக்கிறதே இல்ல. அப்போ அந்த உயிரினத்துக்கு தேவையான வாட்டர் கண்டென்ட்ங்கிறது எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி பார்க்கும் பொழுது அது வந்து இந்த சீட்ஸ் எல்லாம் சாப்பிடுது இல்லைங்களா, எடுத்து தன்னுடைய உணவா விதைகள் எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிடுது இல்லைங்களா, அதுக்குள்ள இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டையே தன்னோட உடம்பு அதுக்குள்ள இருக்கிற வாட்டர் கண்டென்ட் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு தன்னோட உடம்புக்கு தேவையான நீர் தேவையை அது வந்து பூர்த்தி செஞ்சுக்குது. அடுத்து பாருங்க, ஒரு சில விலங்குகள் கொடுத்துட்டு அதனுடைய வாழிடம் என்ன, அதோடைய தகவமைப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ துருவக்கரடி எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து துருவ பகுதியில தான் வந்து வாழும். அதோடைய தகவமைப்பு அதாவது பாடி பார்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாதுகாப்பிற்கேற்ற தடிமனான தோல். ஸோ துருவ பகுதியில் இருக்குதுன்னா அந்த தோல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அதனால அந்த இடத்துல தாக்கு பிடிக்க முடியும் இல்லைங்களா, அதுக்கு ஏத்த மாதிரி தடிமனான தோல் இருக்கு. வெண்மையான ரோமங்களும் வந்து இருக்கு. அடுத்தது பென்குயின். பென்குயினும் வந்து துருவ பகுதியில தான் வாழும். அது வந்து நீந்துவதற்கேற்ற துடுப்புகளும் அதுக்கு இருக்கு, நடப்பதற்கேற்ற கால்களும் இருக்கு. சோ அவங்க தண்ணியில போகும்போது நீந்திக்கிட்டேவும் போகலாம், தரையில நடக்கும்போது நடந்துகிட்டேவும் போகலாம். சோ அதுக்கேத்த மாதிரி அவங்களுக்கு 2 டைப்லயுமே வந்து அவங்களுடைய பார்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, வரையாடு. வரையாடுகள் மலைப்பகுதியில மட்டுமே வாழக்கூடியவை. ஓடுவதற்கேற்ற வலுவான குளம்புகள், குளிரிலிருந்து பாதுகாக்க நீளமான ரோமங்கள். ஸோ அது வந்து நல்லா ஓடணுன்றதுக்காக நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய அந்த குழம்பு, அந்த காலோட லாஸ்ட் எட்ஜ் பார்ட் இருக்கும் இல்லைங்களா, அதைத்தான் வந்து குழம்பு அப்படின்னு சொல்லுவோம். குளிர் வந்து அதிகமா வருதுன்னா நமக்கே வந்து குளிர் அதிகமா வரும்பொழுது வந்து கை கால எல்லாம் வந்து இந்த லைட்டா கூஸ் பம்ஸ் வரும் இல்லைங்களா, அப்படியே வந்து சிலிர்க்கும் இல்லைங்களா. ஸோ அதான் வந்து ரோமங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த குளிர்ல இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கான நீளமான ரோமங்களும் வந்து வரையாடுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது சிங்கம். சிங்கம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விலங்கு தான். காட்டு பகுதியில வந்து வாழும். ஸோ வலுவான மற்றும் வேகமாக ஓடக்கூடிய தன்மை அதுக்கு வந்து நேச்சுரலாவே இருக்குது. இரையை பிடிப்பதற்கான கூர்மையான நகங்களும் சிங்கத்துக்கு இருக்கு. அடுத்தது ஒரு முக்கியமான டாபிக் பாருங்க. நமது மாநில விலங்கான நீலகிரி வரையாடு மலைகளின் மீது உள்ள பாறைகளின் இடுக்குகளில் மிக எளிதாக நுழைந்து உடல் சமநிலையுடன் ஏறி தாவர வகைகளை உண்ணும் திறன் பெற்றுள்ளது. இப்பதான் லாஸ்டா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நீலகிரி வரையாடு இது வந்து மலைப்பகுதிகளில் மட்டுமே வாழக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்மளுடைய மாநில விலங்கா நம்ம எதை சொல்லுவோம்னா நீலகிரி வரையாட்டை தான் சொல்லுவோம். சோ இந்த நீலகிரி வரையாடு தினம் நம்ம எப்போ செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அக்டோபர் 7 தான் தமிழ்நாட்டுல நம்ம மாநில விலங்கான நீலகிரி வரையாட்டை நம்ம வந்து நீலகிரி வரையாடு தினமா அக்டோபர் 7 வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். சோ இது மேக்சிமம் வந்து மலைப்பகுதியில தான் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. மேக்சிமம் அது இருக்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அண்ட் கேரளா. சோ இப்போ ரொம்ப ரேர் ஆகிக்கிட்டே வருது இந்த நீலகிரி வரையாடு அப்படிங்கிறது. சோ இப்போ ரீசெண்டா அது இருக்கக்கூடிய பகுதிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா மட்டும்தான். சோ இதை தவிர உலகத்துல வேற எந்த பகுதியிலயுமே இந்த நீலகிரி வரையாட்டை பார்க்க முடியறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டா எடுத்த ஒரு சர்வேல சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, சோ இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் விஷயம். சோ இப்ப ரீசெண்டா நீலகிரி வரையாட்டை பத்தி பேசும் பொழுது சங்க இலக்கியமான சீவக சிந்தாமணியில அப்பவே வந்து வரையாடுகளை பத்தி ஒரு குறிப்பு இருந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. என்னன்னா ஓங்கு மால்வரை வரையாடு உலக்களின் உடைந்துகு பெருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா சீவக சிந்தாமணி. சங்க இலக்கியங்கள்ல நீலகிரி அந்த வரையாடு இருக்கு இல்லைங்களா, அந்த வரையாட என்னன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னா வருடை அப்படின்னு சொல்லிட்டு. சோ சங்க காலங்கள்ல வருடை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்ட அந்த அனிமல் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வரையாடு தான். இந்த சீவக சிந்தாமணியில சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா, இந்த லைனுக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா மலைகள் மேல உழவிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆடுதான் வந்து வரையாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ அடுத்தது வந்து புக் பேக்குன்னு நம்ம தனியாவே வந்து வீடியோஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கான பிளேலிஸ்டும் வந்து உங்களுக்கு இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சிங்கிற டெலிகிராம் சேனல்ல வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க அதையும் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நாங்கள் கண்டினியூஸா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.